வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாம்பழ கேசரிங்க. அதுக்கு ஒரு சின்ன கப்பில் ரவை எடுத்திருக்கேன். சர்க்கரை அதில் பாதி போதுங்க. ஒரு மாம்பழத்தோட சதப்பகுதி மட்டும் எடுத்திருக்கேன். நெய், நட்ஸ் வச்சுருக்கேங்க. இப்போ செய்கிறத பார்க்கலாங்க. நெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்போ இதில் இந்த பருப்பு வகைகளை வறுத்தெடுத்து வச்சுக்கலாங்க. பாதாமும் முந்திரியும் போட்டிருக்கேன். கொஞ்சம் செவந்ததும் எடுத்து வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் செவந்துருச்சுங்க. இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாம்பழ கூளை போட்டுக்கலாங்க. மாம்பழம் இது ஒரு பழங்க. பாதி பாதியாக வெட்டிட்டு நம்ம அந்த ஒரு ஸ்பூன் வச்சு இந்த சதப்பகுதியை மட்டும் சுரண்டி எடுத்துக்கலாங்க. நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ செய்தி போகும். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. 1.5 டம்ளர் ஊற்றிக்கிறேங்க. சரியாக இருக்கும். தண்ணி இப்போ ரவையை போட்டுக்கலாங்க. ரவையை போட்டதும் ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாங்க. கையில் தெறிக்கும் இல்லாட்டி, அதனால தான். இதுக்கு கலர் தேவையில்லை. இனிப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டாலே போதுங்க. மாம்பழத்தோட இனிப்பு இருக்குது. இப்போ சுகர் போட்டுக்கலாங்க. சர்க்கரை சின்ன கப்பில் 1 கப்பு போடுறேன். இப்போ ரவை வெந்துருச்சுங்க. ஏலக்காய் 2 நுணுக்கி வச்சுருக்குறேங்க, தட்டி இருக்கிறேன். அதை போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச நட்ஸுகளை போட்டுக்கலாம். இது கேசரி மாதிரி இருக்காதுங்க, அல்வா மாதிரி இருக்கும். இப்போ இருங்க, எடுத்து காட்டலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா வந்திருக்குங்க. நீங்களும் செய்து பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நன்றிங்க.